ஸோ ரைம் ஸ்கீம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒரு ஈஸி டாபிக் தான். ஸோ இந்த கொஸ்டின் வந்து எப்போது எல்லா கொஸ்டின்ஸில் வந்து ரிப்பீட்டடாக இருக்குது. ரைம் ஸ்கீம் இஸ் a pattern of sound that repeats at the end of the line or stanza. ஸோ ரைம் ஸ்கீம் அப்படின்னும் போது ஒரு 4 லைன் போயமில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதனுடைய எண்டை வந்து பார்க்கணும். எண்டில் என்ன சவுண்டு வருதோ அதே சவுண்டு வந்து எங்கே வருது, அடுத்து எந்தெந்த லைனில் வருது அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கணும். அது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வழியாக பார்க்கலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாம்பிள், how cheerful he seems to grin. Second line, how neatly spreads his claws and welcomes little fishes in with gently smiling jaws. ஸோ இங்கே நம்ம ரைம் ஸ்கீம் பார்க்க போகிறோம். ஸோ how cheerful he seems to grin. இங்கே லாஸ்ட் வேர்ட் என்ன இருக்கு பாருங்கள், grin, claws, in, jaws. ஸோ எந்தெந்த லைன் வந்து எதோட மேட்ச் ஆகுது? ஸோ இந்த கிரின் வந்து கிரின் இன் கிரின் ஏ போட்டுடுறோம். அடுத்து இந்த வேர்டு இங்கே எங்கே இருக்குது, இந்த சவுண்டு எங்கே மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இங்கே எங்கே மேட்ச் ஆகுது, கிரின் வந்து இன்னில் மேட்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம ஏ போடுறோம். ஸோ அதுவும் அதே இதை நம்ம இங்கே என்ன பண்ணணும், ஏ. ஃபஸ்ட் லைன் எப்போவுமே ஏ தான். ஓகேவா? ஸோ செகண்ட் லைன் பாருங்கள், கிளாஸ். இந்த ஃபஸ்ட் லைனுக்கு இது மேட்ச் ஆகுதா? இல்லை. அப்போ இதுக்கு அடுத்த லெட்டர் கொடுக்குறோம், பி. ஸோ ஆல்ரெடி ஏ மார்க் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் ஒரு லைன் லெஃப்ட்டு. இங்கே என்ன இருக்குது, ஜாஸ். ஸோ ஜாஸ் வந்து எதில் மேட்ச் ஆகுது, ஏக்கு மேட்ச் ஆகுதா, பி சவுண்டுக்கு மேட்ச் ஆகுதா? ஸோ பி, கிளாஸ், ஜாஸ். ஸோ இங்கே பி போடுறோம். ஸோ இங்கே ரைம் ஸ்கீம் என்ன அப்படின்னா ஏபி ஏபி. ஸோ த ரைம் ஸ்கீம் ஃபார் திஸ் இஸ் ஏபி ஏபி. இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஃபாஸ்டர் தென் ஃபேர் இஸ் ஃபாஸ்டர் தென் விச்சஸ். Bridges and houses, hedges and ditches, and charging along like troops in a battle, all through the meadows, the horses and cattle. So we are going to see the last word. So what are the last words? Witches, ditches, battle, cattle. So let us match the sound. So நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், விச்சஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன போட்டுருணும், ஏ போட்டாச்சு. ஓகே. ஸோ இந்த விச்சஸ் வந்து எதோடெல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து அந்த ஏவை நம்ம அங்கே சப்ளை பண்ணணும். ஓகே. ஸோ விச்சஸ். செகண்ட் என்ன இருக்குது, டிச்சஸ். அப்போ இங்கே என்ன போடணும், விச்சஸ் டிச்சஸ். சேம் சவுண்டா? அப்போ இங்கேயும் நம்ம ஏ போடுறோம். அடுத்தது பாருங்கள், பேட்டில் இருக்குது. ஓகே. இது இந்த ஏ சவுண்டோட மேட்ச் ஆகுதா? இது சொல்லி பாருங்கள், விச்சஸ் டிச்சஸ் பேட்டில். ஸோ மேட்ச் ஆகலை. ஓகே. ஸோ அடுத்த லைன் பார்ப்போம், கேட்டில். ஸோ பேட்டில் கேட்டில் மேட்ச் ஆகுதா? ஸோ இது மேட்ச் ஆகாததுனால நம்ம இங்கே பி போடுறோம். இந்த கேட்டில் வந்து பேட்டிலோட மேட்ச் ஆகிறதுனால இந்த பியை வந்து நம்ம இங்கே போடுறோம். ஸோ இங்கே ரைம் ஸ்கீம் என்ன, இதை அப்படியே எடுத்து எழுதணும், ஏஏ பிபி. ஸோ ஏஏ பிபி. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து டெட் கொஸ்டின் பேப்பர் 2017 எடுத்தது. கொஸ்டின் நம்பர் 73. ஸோ இந்த ரைம் ஸ்கீம் பேட்டர்ன் வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே வராங்க. Now this road that I travel is dirty and battered. It's littered with dreams that are broken and battered. The rhyme scheme here is dash. ஸோ சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க.
ஏபிசிபி, ஏபிசிடி, ஏபிஏபி, ஏபிபிஏ. இதை நம்ம அப்படியெல்லாம் கண்ணு மூடிட்டுலாம் போட முடியாது, மேஜிக்லாம் எதுவும் பண்ண முடியாது, ஒர்க் அவுட் பண்ணி தான் செய்ய முடியும். ஸோ லாஸ்ட் வேர்டு எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணிவிடுங்க. ட்ராவல், பேட்டர்ட், ட்ரீம்ஸ், பேட்டர்ட். 4 லைன்ஸ் அண்டர்லைன் பண்ணியாச்சா? இப்போ நம்ம சொல்லி ஃபஸ்ட்டு லைனுக்கு நம்ம என்ன போட்டுடுறோம்? ஏ போட்டுடுறோம். ஓகே, அதுக்கப்புறம் இதை சொல்லி பாருங்கள். ட்ராவல், அடுத்த வேர்டு சொல்லுங்கள். பேட்டர்டு, இது மேட்ச் ஆகுதா? இல்லை. அப்போ உடனே என்ன போட்டுருணும்? பி போட்டுருணும். சரிங்களா? தேர்ட் லைன் பாருங்கள். ட்ரீம்ஸு, இந்த ட்ரீம்ஸ் வந்து ட்ராவலோட மேட்ச் ஆகுதா? சொல்லி பாருங்கள். ட்ரீம்ஸ் ட்ராவல் இல்லை. ட்ரீம்ஸ் பேட்டர்ட் மேட்ச் ஆகுதா? அதுவும் ஆகலை. ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணிடணும்? இதுவும் தனியாக ஒரு சவுண்டு. ட்ராவல்ன்றது தனி சவுண்டு, பேட்டர்ன்றது தனி சவுண்டு, ட்ரீம்ஸ் வந்து தனி சவுண்டு. ஸோ நம்ம சி வந்து எழுதிடணும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். பேட்டர்டு இருக்குது. ஸோ சேம் வேர்டு தான் கொடுத்துருக்காங்க. பேட்டர்டு, இது எந்த ரைமிங் இதோட மேட்ச் ஆகுது? செகண்ட் லைனுக்கு மேட்ச் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே என்ன செகண்ட் லைனில் போட்டிருக்கோம்? பி போட்டிருக்கோம். ஸோ அதே பியை வந்து நம்ம இங்கே போடுறோம். ஸோ இந்த சேம் வேர்டு தான் இருக்கும் அப்படின்றலாம் கிடையாது. பேட்டர்டுக்கு பதிலாக ஸ்கேட்டர்டு கூட இருக்கலாம். ஸோ நம்ம பார்க்குறது என்ன பார்க்கணும்? வேர்ட்ஸ், ரைமிங் வேர்ட்ஸை தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அது சேம் ரைமிங் இருந்தால் தான் நீங்கள் போடணும். இப்போ இது புரிஞ்சுதா? இப்போ ஏபிசிபி போட்டாச்சு. இப்போது நம்ம எடுத்து எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு தனியாக. ஏபிசிபி. இப்போ ஏபிசிபி எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் ஏல இருக்குது. ஏபிசிபி. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 4. இது ஷேக்ஸ்பியருடைய போயிட்டு. மை மிஸ்ட்ரஸ் ஐஸ் ஆர் நத்திங் லைக் த சன். Coral is far more red than her lips red. அங்கே her போடலை, he போட்டிருக்கேன். Then her lips red. If snow be white, why then her breasts are dun? If hairs be wires, black wires grow on her head. எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்களே போயிட்டு. திரும்ப படிக்கலாம். மை மிஸ்ட்ரஸ் ஐஸ் ஆர் நத்திங் லைக் த சன். கோரல் இஸ் ஃபார் மோர் ரெட் தேன் ஹர் லிப்ஸ் ரெட். இஃப் ஸ்னோ பி ஒயிட், வை தென் ஹர் பிரெஸ்ட் ஆர் டன். இஃப் ஹேர்ஸ் பி வயர்ஸ், பிளாக் வயர்ஸ் க்ரோ ஆன் ஹர் ஹெட். ஸோ நமக்கு தேவை லாஸ்ட் வேர்ட்ஸ் தான். லாஸ்ட் வேர்ட் அண்டர்லைன் பண்ணிடுங்க. சன், ரெட், டன், ஹெட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். சன் என்ன பண்ணணும்? ஏ போட்டுருணும். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? ஏ போடுறீங்க. ஃபஸ்ட்டுக்கு மட்டும் ஏ போட்டுடுறோம். அப்புறம் சன்னை சொல்லி பாருங்கள். சன், ரெட்டு ஒரே ரைமிங் வேர்டாக இல்லை. ஸோ அதனால் அடுத்து என்ன பண்ணுறீங்க? பி போடுங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு போங்க. தேர்டில் என்ன இருக்குது? டன் இருக்குது. திரும்பி சொல்லி பாருங்கள். சன், டன் ரைமிங் வேர்டா? அப்போ என்ன போடணும்? அங்கே ஏ போடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹெட். இதுக்கு சொல்லி பாருங்கள். சன்னு, ஹெட்டு ரைமிங் ஆகுதா? இல்லை. ரெட்டு, ஹெட்டு ரைமிங் வேர்டா? எஸ், ரைமிங் வேர்ட். ஸோ இங்கே பி போட்டிருக்கோம், இங்கேயும் நம்ம பி போட்டுடுறோம். இப்போது ரைம் ஸ்கீம் என்ன சொல்லுங்கள்? ஏபி, ஏபி. குட். ஸோ ரைம் ஸ்கீம் ஏபி, ஏபி. ஸோ ரைம் ஸ்கீம் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வெரி ஈஸி கொஸ்டின்.